ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். என்னடா ஒரே தவளை சத்தமாக கேட்குது, இதுனா நைட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது நேற்று பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அப்போ எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக கொல்லையில் தண்ணி நின்னா பயிர் அழுகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையிலையும் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த தண்ணியை வெட்டி விடுறதுக்காக அப்பா கொல்லைக்கு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. விவசாயிகள் அந்த கடலை போட்டதுலேருந்து அந்த கடலை முளைச்சி வர வரைக்கும் கண் போல் பாதுகாத்து தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு இந்த வேர்க்கடலைங்கிறத உருவாக்கி கொண்டு வரோம். அதனால் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் இல்லை மற்ற விஷயத்தில் சப்போர்ட் பண்ணலனாலும் வீடியோஸ் போடுறதாலேயோ இல்லை இந்த கடலை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு ஒயல் அறந்து ஒரு மரம் கீழே விழுந்தால் கூட நம்மளாம் வெளில வர பயப்படுவோம். ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் முழு நேரமும் வெயிலாகட்டும் மழையாகட்டும் எல்லா டைம்லேயும் கொல்லையிலே இருக்கும். நேற்று ஃபுல்லாக அடித்த மழையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய தண்ணி கொல்லையில் நிற்க ஆரம்பிச்சிச்சு. அதில் வாய்க்கால்லேருந்து வெட்டி விடுறதுக்காக தான் நாங்கள் கொல்லைக்கு போயிருந்தோம். மறுநாளும் உங்களுக்கு எடுத்திருக்கோம் வீடியோ. ஃபஸ்ட் நாள் தண்ணி நின்ன வீடியோவும் இருக்குது, செகண்ட் நாள் வெட்டி விட்ட வீடியோவும் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் கம்மியான வியூஸ் தான் போகுது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா முளைச்சி வந்த செடியில் தண்ணி நின்றுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. முளைச்சி வராத செடியில் தண்ணி நின்றுச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே உடச்சி அழுகிடும். இந்த வயல் வழியாக தான், அதாவது இந்த வாய்க்கால் வழியாக தான் நாங்கள் அந்த தண்ணியெல்லாம் வெட்டி வெளில எடுத்து விடணும். அதில் வெட்டி அந்த உளுந்துக்கு விட்டுடுவோம். உளுந்துக்கு தண்ணி நின்னா ஒன்றும் ஆகாது. அதனால தான் இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்குறா, ஒரு கடலை முளைச்சி வந்துச்சுங்க. அன்னைக்கு நம்ம வந்ததுக்குள்ளே குட்டி குட்டியாக இருந்தது. இன்றைக்கி முளைச்சி நல்லா வெளில வந்துச்சு. தண்ணி நின்னாதான் அழுகிட்டுன்னு சொன்னாங்க, ஆனால் தண்ணி நிற்கலை, அதாக தான் இருக்குது. ஒன்று இப்போ தான் குட்டி குட்டியாக முளைப்பு வருது. ஒன்று முளைச்சி முளைச்சி வருது. இது முளைக்காதது முளைஞ்சி வந்துடுமா? இந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போடாமல் விட்டுருப்பாங்களா? அவங்களாம் முன்னாடியே போட்டாங்க. அங்க நின்னுது. மண்ணு தண்ணி நிறைய தாங்க நின்று காட்டுருக்கு. இதாங்க வெட்டி விட்டுருக்கேன். அதான் நெடுக்க போயிருக்கு. மழை வேணுங்கிறப்ப பெய்ய மாட்டேங்குது, வேணாங்கிறப்ப அடிச்சு நவுத்தி விவசாயத்தை பாதிக்குது. தண்ணியில் மழைலாம் போதுமா? நேற்று நிறையா அன்னைக்கு நம்ம கடலை போட்டோம் இல்லையா, அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இலையாக வந்துருக்கும். இன்னைக்கு நிறைய இலை வந்துருக்கும். நேற்று பேருந்து மழையில் நிறைய தண்ணி ஓடிருக்காங்க. எப்படி அந்த அணையெல்லாம் உடச்சிக்கிட்டு தெரியுதா, அணையெல்லாம் உடச்சிக்கிட்டு தண்ணி
ஒரு சில நேரத்தில் மழை தேவையில்லைங்கும் போது அதிகமாக மழை பெஞ்சு விவசாயிகளை கஷ்டப்படுத்துறதும் இந்த மழை தான். வேணுங்கிறப்ப மழை பெய்யாது, பூமி காஞ்சு கிடக்கும். வேணாங்கிறப்ப மழை பெஞ்சு இந்த மாதிரி தண்ணி நின்னா தான் அழுகிடும். இது ஏன் அப்பா வெட்டி உள்ளன்னு தெரியலையே. அதுதான் உளுந்தெல்லாம் பூ பூக்குதுங்க. பூ வச்சிருக்கு உளுந்து, பரவாயில்ல. உளுந்து பூ பூத்துட்ருக்கு. பூ பச்சுது பார்க்கட்டும். இந்த பூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாசனை வராது. பட் வந்து பார்க்கறதுக்கு ஜாதி மல்லி மாதிரியே இருக்குது. டூப்ளிகேட் ஜாதி மல்லி. நான் நிறைய டைம் வாங்கி இதை ஏமாந்துருக்கேன். டூப்ளிகேட் ஜாதி மல்லி. நிறைய இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு மாதிரி பிங்க் ஷேடோ. ஜாதி மல்லி மாதிரியே இருக்குமா, ஆனால் ஜாதி மல்லி கிடையாது. இது வந்து கடலூர் காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறக்குள்ளேயே பறிச்சிடணும். இந்த ஸ்டேஜில் ஆனால் தான் தெரியும் நமக்கு அது காக்கட்டான். அப்படியே சுற்றி காட்டுக்குங்க, அவ்வளோ நேச்சுரலாக இருக்குங்க. அப்படியே இங்கே வாங்குங்க. ஏங்க இந்த தட்டைப்பயிர் போட்டுருக்காருங்களா, இது தட்டைப்பயிர் கிடையாது. நம்ம ரெட் கலரில் ஒரு சுண்டல் செய்வோம்ல, அந்த சுண்டல் உளுந்தப்பூ பூத்துருக்கு. ஒரு கடலையிலேருந்து செடி வந்து இங்கே இத்தனை கடலைகள் காய்க்கும். ஒரு சில செடி வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெருசாக வந்திருக்கு, ஒரு சில செடி பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு. இங்கே இருக்கிற செடிலாம் வந்து நல்லா வளர்ந்துடுச்சு. ஏன்னா இது வந்து நமக்கு முன்னாடி போட்டதான். இது பாருங்கள், இந்த செடி வந்து முன்னாடியே வந்து பிடுங்கிடுவாங்க. இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பிடுங்கிடுவாங்க. இது வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் பிடுங்குவாங்க. எல்லாத்துக்கும் அப்புறம் தான் நம்ம பிடுங்குவோம். ஏன்னா நம்ம லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடலை போட்டோம். லேட்டாக போட்டதில் நம்ம கடலை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 மாதம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருந்தாங்க அப்பா. அதனால நம்ம கடலை 1 மாதம் எக்ஸ்ட்ரா தான் வரும். மஞ்சள் நோய்னு ஒரு நோய் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை பார்க்க வந்தோம் இல்லையா, இது வந்து ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்துருக்கு. இன்னும் இன்றைக்கும் நாளைக்கு மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா வந்துடும். தண்ணி பாருங்கள் ஓடி கடலாம் நல்லா முளைச்சி வந்துருக்கு. நம்மளது அதை விட்டால் பின்னாடி போட்டு வந்ததுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. மழை 2 நாள் இல்லாமல் இருந்துச்சுன்னா கடலை நல்லா இருக்கும். இனிமேல் மழை தேவையில்லை கடலைக்கு. எவ்வளோ க்ரீனாக இருக்குது. வாங்க பிரச்சனை இருக்குது, அதை அப்படி சாப்பிட்டு பண்ணிட்டு போகலாம். அம்மியில்
அங்கே காட்டுங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து அம்மியில் சட்னி அரைச்சிட்ருக்காங்க. அப்படியே வாங்க அதையும் பார்த்துட்டு போகலாம். பலாசா அந்த அரைச்சி முடிச்சிட்டிங்களா? ம். ஏன் அங்கே தானே படிக்கிட்டு போனாங்கன்னாங்க மோட்ரு வயல். இந்த பழனி விட்டுது எங்களுக்கு குழஞ்சி விட்டுது. உன் பெருப்பு விட்டுது. உங்கள் பெருப்பு விட்டுது. நான் 5 நாளாக தான் பிடிங்கிட்டு போய் கேவர்கிட்ட போயிடலாம். அது எங்கிட்ட வந்து பாத்தி அடிக்க வந்தோன்னு சொல்லியிருந்தாலும் பிடிங்க வச்சுக்கலாம் கட்டையை. இவனு சொல்லுறான் நெறிட்டானு அங்கே ராட கொள்ளுள்ளார அது அவங்க உங்கள் மாமனார் விட்டுது பூராஜி சொல்லிட்டு இருக்கானா. இடத்துல கொட்டா முளைச்சிருக்கு. ஆமாம். சரி வாங்க அவரை காப்பி இதா. இது படிக்கங்க. நீங்கள் படிங்க. நான் படிச்சு பேசுகிறேன். அழுவியில் இருக்கும். சைடில் இருக்கும் பாருங்கள். இப்படி பாருங்கள். தூக்கிட்டு இதெல்லாம் நாளைக்கு தான் பறிக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு பறிக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு பறிக்கலாம். அதே ஒரு வெண்டைக்காய். காந்த கண்ணழகி மழை பெய்ய நினைக்கி இங்கே லோக்கல் ஆளுகளே வந்து பிடிக்காது. இங்கே இருக்கிறவனோ தாங்க தெரிஞ்சவனோ தான் திட்டிட்டு பாடும். யார் யார் வராங்க, எப்போ வருவாங்க, வரமாட்டாங்க. அந்த வயலில் என்னங்க இருக்கும்? காப்பர் அப்படியே உருக்கி விற்க வேண்டியதான். அவ்வளோ ரேட் இல்லை. ஓ பச்சாச்சா ஏதாவது இருக்கா? எங்க வாங்க. இந்த உளுந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாந்துடுச்சு காத்தடிச்சது. ஃபுல்லாக இந்த துளுக்க சாமந்தி செடி வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து முடிஞ்சிடுச்சு. அந்த பூவோடைய விதைய எடுத்து போட்டிருக்கேன். அதை இனிமே நாளாக சொல்லியா
பெருசு வாங்க ஓடை இந்த இது ஒரு ரோடு தூரம் அப்படியே சலன்னு சலன்னு தண்ணி வரும். அந்த ஓடையை சுருக்கி இவ்வளோ குட்டியாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவசாயம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸாகவே நான் வந்து விவசாய வீடியோ தான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஐஃபீஸ்டாக இருக்கும். மறக்காமல் வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இனிமேட்டு வர அப்டேட்டை டக்குன்னு பார்த்துட்ருக்கலாம். இந்த கடலை பெருசாகி பிடுங்குற வரைக்கும் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.